வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கழிவறை கட்டித்தரும் பணியை மேற்கொண்ட சீமானை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை விருகம்பாக்கம் மேட்டுக்குப்பம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கழிவறை கட்டும் பணியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டுள்ளார். கழிவறை கட்டும் பணியை மேற்கொண்டபோது அப்பகுதியைச் சேர்ந்த ஜீவா என்பவர் சீமான் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சீமான் மேற்கொண்டிருந்த பணிகளை தடுத்து நிறுத்தினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த பகுதியில் தங்கள் குடியிருப்புகளை அகற்றிவிட்டு IAS, IPS அதிகாரிகளுக்கு வீடுகளை கட்ட முயற்சி நடந்து வருவதாக சீமான் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். 35 ஆண்டுகளா வாழ்ந்தவனுக்கு இங்க பட்டா இல்ல. இது அரசு ஏரி காவா புறம்போக்கு. இதை ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல அவனுக்கு பட்டா இருக்குது. இது IAS, IPS அதிகாரிகள் குடியிருக்கிறதுக்குன்னு அந்த கலைஞர் ஆட்சியில் ஒதுக்கின இடம் அது. இப்போ அவங்க வளாகம் அங்கேயே முடிஞ்சிருது. அதையும் மீறி இவங்க இடத்த ஆக்கிரமிச்சு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த தட்டியை வச்சு இதுவரை எங்க இடம்ன்றாங்க. அது கேட்டா மாநகராட்சி நாங்க வாங்கிட்டோம் உங்க இடத்தை சேர்த்துன்றாங்க. இப்போ அதனால இவங்க பயன்படுத்துற கட்சி இந்த கழிவறை எல்லாம் இடிச்சுட்டாங்க. அவங்க இப்போ இவ்வளவு நாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மண்டபத்தில் வச்சிருந்தவங்க இப்ப இங்க வந்த உடனே அவங்களுக்கு கழிவறை வசதி இல்ல. கண்ணீரோட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஒரு கழிவறை வேணும்னு சரி கட்டுவோம்னா இது அரசு இடம் தான், புறம்போக்கு இடம்னு இங்க நம்ம கட்டுவோம்னு கட்டணும். இப்ப அத ஒரு அம்மா என்னுடைய சொந்த இடம்னு காலையில இருந்து பிரச்சனை ஆவணத்தை காட்டுமானா இல்ல.